மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாளைய தினம் திருச்சபையானது இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுகின்றது. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19 31 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கின்ற பொழுது, வாரத்தின் முதல் நாள் மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி தாங்கள் இருந்த அறைக்கதவை தாளிட்டு திருத்தூதர்கள் அனைவரும் ஒன்று கூடி இருந்தனர். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் அறைந்தவுடன் யூதர்களுக்கு அஞ்சி அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஓர் அறையில் தங்கியிருந்தனர். கதவு ஜன்னல்களை எல்லாம் மூடிவிட்டு அந்த அறைக்குள்ளே அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் நடுவில் தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கதவு பூட்டிடப்பட்டிருக்கின்றது, தாழிடப்பட்டிருக்கின்றது, ஜன்னல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் நடுவில் ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர் இயேசு, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகின்றார். தன்னுடைய இரக்கத்தை அவர்கள் மீது வெளிப்படுத்துகின்றார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகின்றார். இன்று நாம் இறை இரக்கத்தை கொண்டாடுகின்றோம். ஒன்று, மனிதருக்கு மறுத்தல் எளிது, மன்னித்தல் கடினம். மன்னித்தல் என்பது மனிதரால் முடியாதது ஒன்று, அது மனிதரில் உறையும் இறைவனின் செயல்பாடு என்று நாம் வாசிக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனை நாம் மன்னிப்பது என்பது மிக 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 கடினமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மனிதனை நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம், இவன் எனக்கு இவ்வாறு செய்து விட்டானே, இவன் என்னை அடித்து விட்டானே, இவன் என்னை அசிங்கப்படுத்தி விட்டானே, இவன் என்னை துன்புறுத்தினானே என்ற ஒரு ஆதங்கத்தோடு அவனை நாம் மன்னிக்க மறுக்கின்றோம். மனிதன் மன்னித்தல் என்பது மனிதரால் முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவால் அது முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளின் வழியாக, இறப்பின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இதைத்தான் இறை இரக்கத்தின் ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். மனிதனிடம் பழிவாங்கும் எண்ணம் குணம்தான் அதிகம் உண்டு. பழிவாங்கும் எண்ணமும் குணமும் தான் அதிகமாக உண்டு. அவனை எப்படியாவது நான் ஒழித்து கட்டுவேன், அவனுடைய குடும்பத்தை ஒழித்து கட்டுவேன், அவனுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நான் ஒழித்து கட்டுவேன், அவன் என்னை ஒழித்து விடலாம் என்று நினைக்கின்றான், ஆனால் நான் அவனை ஒழித்து விடுவேன் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நாம் அன்பு சகோதர சகோதரிகளே பழிவாங்கும் எண்ணத்தோடு நாம் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை சிலுவையில் அறைந்தவர்களையும் கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரே இயேசுவை தன்னுடைய தந்தையிடத்தில் பேசுகின்றார். அப்பா, இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அந்த மன்னிப்பின் இறைவன், இரக்கத்தின் இறைவன், சமாதானத்தின் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனால் கடவுளின் ஞானம் மனிதனின் நீதி நியாயத்தை தாண்டியது. ஆனால் கடவுளின் மன்னிப்பு அனைவரையும் ஒப்புரவில் மீண்டும் இணைந்து வாழ அழைக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக, பாவம் இருக்கும் இடத்தில்தான் அருள் பெருக்கெடுத்து ஓடுகின்றது என்று புனித சின்னப்பர் நமக்கு சொல்லுகின்றார். சற்று சிந்திக்கின்ற பொழுது கடினமாகவே இருக்கின்றது நமக்கு. ஒரு மனிதனிடத்திலே பாவம் இருக்கின்ற இடத்தில்தான் அன்பு பெருக்கெடுத்து ஓடுகின்றது என்று புனித சின்னப்பர் சொல்லுகின்றார். இறைவனின் இரக்கமும் பாவிகளை தேடிதான் போகின்றது என்பதற்கு அடையாளமாக, ஊன்றுகோலாக, அச்சாரமாக புனித பவுல் அடியார் அவற்றை எடுத்து சொல்லுகின்றார்.
அடுத்தவர் மீது இரக்கம் கொண்டு அவரை மன்னிக்க வேண்டும், அவர் மீது பேரிரக்கம் கொண்டு அவரை அன்பு செய்ய வேண்டும். அதுவே நம் ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு சென்ற ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அவரது இதயத்தில் இருந்து வழிந்தோடும் இரக்கம், அன்பு, பரிவு, பணிவு, அமைதி, சமாதானம் போன்ற பண்புகள் நம்மில் வேரூன்றும் போது கடவுளை மற்றவர்கள் முன்னிலையிலே முழுமையாய் கடவுளுடைய வார்த்தையை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள இறையாசிர் என்றும் நம் உள்ளங்களில் தங்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை இரக்கத்தின் ஞாயிறு என்பது அன்பு, பரிவு, பணிவு, அமைதி, சமாதானம் போன்ற பண்புகள் நம்முடைய உள்ளத்திலே தோன்ற வேண்டும் என்பதற்காக தான் இறை இரக்கத்தின் அரசர், அமைதியின் அரசர், அன்பின் அரசர், சமாதானத்தின் அரசர், அமைதியின் அரசர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் என் அன்பு இயேசுவே, இதோ உம்முடைய இறை இரக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். அந்த இறை இரக்கத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த இறை இரக்கத்தினால் நாங்கள் இதோ பாவிகள் மீது எங்கு பாவம் அதிகமாக நிறைந்திருக்கின்றதோ அங்கே இறை இரக்கத்தின் அன்பு நிறைந்தோ இருக்கின்றது என்று புனித பவுலடியார் கூறியதை நாங்கள் நினைவு கூறுகின்ற அந்த வகையில் இதோ ஆண்டவரை உம்முடைய பேரிரக்கம் எங்கள் மீது, இந்த உலக மக்கள் மீது நிறைவாக இருக்கின்றது. நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, பாவ நிலையில் இருந்தாலும், புண்ணிய நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், அடிமை நிலையில் இருந்தாலும் உம்முடைய பேர் இரக்கம், உம்முடைய பேர் அன்பு, உம்முடைய இரக்கம், அமைதி, இறை இரக்கம் எங்கள் மீது நிறைவாக வழிந்து ஓடுகின்றது என்பதற்கு சான்றாக நாங்கள் வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக தாரும் ஆண்டவரே. உம்முடைய பேர் இரக்கம் எங்களுடைய குடும்பங்களிலும், எங்களுடைய உள்ளங்களிலும், எங்களுடைய நண்பர்களிடத்திலும், எங்களுடைய பகைவர்களிடத்திலும் நிறைவாக பொழியப்படுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.